ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த ஸ்கேல் நான் வாங்கியிருந்தேன், டெய்லர் பேட்டர்ன் மேக்கர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இது எப்படி ஆக்சுவலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக யூஸ் பண்ணால் சூப்பர் ப்ராடக்டாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. சப்போஸ் இது வாங்கணும், எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை, நான் போய் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அமேசான் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இதில் இருந்து நம்ம ஆர்ம் கர்வ் இதில் எப்படி வரைய முடியும்னு நம்ம பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் நல்லா ஒய்டாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது எப்படி ட்ரா பண்ணிடலாம். போஸ்ட் நெக்லைன் வேணும், காலர் பண்ண போகிறேன். காலருக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்கும். 3.5 இன்ச் நெக் டெப்த் கொடுத்து வந்து ஒரு 0.75 கொடுக்குறேன்னா பர்ஃபெக்டாக சீட் ஆகுது. பரவாயில்ல, அழகாக வருது நெக்லைன். இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்கூப் நெக்லைன் மாதிரி, இதுவும் நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த ஸ்கேலை எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நெக்லைன் வரைஞ்சிட்டு அது கீழே ஒரு டியர் ட்ராப் வரையும் இல்லையா. பிகினராக இருக்கேன், கர்வ்ஸ் ஒழுங்காக வரல அப்படின்னா தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். போட் நெக் வரைஞ்சி பார்க்கலாம். ஸோ ஷோல்டர் வந்து 4.5 எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு இந்த கர்வ் இப்படி வருது இல்லையா, இந்த டைரெக்ஷனில் இதை நம்ம இப்படி வச்சுப்பா. மோர் ஆர் லெஸ் நமக்கு போட் நெக்கு கூட இதை அச்சீவ் பண்ண முடியுது. போட் நெக் கீழே ஒரு டியர் ட்ராப் கொடுப்போம்ல, அது வருதா நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ தூரம் நெக்கோட டெப்த் வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு மேலேருந்து இங்கேருந்து ஒரு 10 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் விட்டு இது பாருங்கள், அழகாக இந்த டியர் ட்ராப் ஷேப்பும் இருக்குது நமக்கு. ஸோ இதில் அப்படியே கட் பண்ணிக்கலாம். சரி, இது எல்லாமே சொல்கிறது வந்து பிகினர்ஸ்க்காக மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு தான் கரெக்டாக இந்த கர்வ்ஸ் வர மாட்டேங்குது. ஸோ நம்ம இதில் வெறும் யூ மட்டும் ட்ரா பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு வெறும் யூ மட்டும் கூட ட்ரா பண்ண முடியும். இங்கேருந்து நெக் வித் ஒரு 2.5 எடுத்துட்டு இது அப்படியே யூ மாதிரி ட்ரா பண்ணலாம். ஸோ தட் நமக்கு ஒரு நார்மல் யூ நெக்லைன் வரையினாலும் பாருங்கள், மேலே 2.5 இருக்குது, 2.5 வைக்கிறோம். ஆனால் கீழே வரும்போது நல்லா அது விரிஞ்சு நல்லா ஒய்டாக அழகாக வந்திருக்கு. ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸ்லீவோட பேட்டர்ன் எப்படி வரும்ன்றதை மட்டும் நம்ம பார்க்கலாம். லென்த் ஆஃப் த ஸ்லீவ் போட்டுட்டேன். அண்ட் இங்கேருந்து நம்ம ஆர்ம் ரவுண்ட், இமேஜின் என்னோட ஆர்ம் ரவுண்ட் ஒரு 9 இன்ச் வருது வச்சுக்கலாம். இந்த பேட்டர்ன் மேக்கரை இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இதை கர்வ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஷேப் எப்படி வருது. இதையே கொஞ்சமாக உள்ளே தள்ளிட்டு இங்கேருந்து இந்த ஷேப் நமக்கு ஸ்லீவும் கூட பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக தான் வந்துருச்சு.